வெரி குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு எதை பார்க்க போறோம்? என்ன பேச போறோம்? எத கத்துக்க போறோம்? அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம மெடிடேஷன் பிளஸ் இந்த கிளாஸ் 2யும் நம்ம செய்ய போறோம். அந்த அடிப்படையில நாம இப்போ வெரி குட் மார்னிங் ராஜா. ராஜா. அ ஓகே நைஸ். ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கு உங்களுக்கு. ஓகே. ஹவ் டூ ஹீல் மென்டலி இஃப் யூ வீக். நீங்கள் பலவீனமாக இருந்தால் மனதளவில் குணப்படுத்துவது எப்படி? அப்படின்னு ஒரு விஷயத்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த சாப்டர் நம்ம டெய்லியுமே ஒரு சாப்டர பத்தி பேசுவோம். அதுக்கப்புறமா அதை சார்ந்து ஒரு மெடிடேஷனும் நம்ம செய்வோம். ரொம்ப நாளா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 420 வீடியோ நம்ம பண்ணியிருக்கிறோம். அவ்வளோ கிளாஸஸ் நம்ம நடத்தியிருக்கிறோம். அதெல்லாமே ஃப்ரீயா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு நம்மளுடைய அந்த யூடியூப் சேனல்ல போயி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வீடியோவ எடுத்து நீங்க பார்க்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் அதுலருந்து கிடைக்கும். ஸோ அத முயற்சி செய்யுங்க. உங்க வாழ்க்கைய நெறைய புதுப்பித்து மாற்றிக் கொள்ளுங்கள். ஓகே. ஆக்சுவலா நம்ம இந்த மென்டல் வீக்னஸ் நம்ம ஸ்ட்ரக் ஆகுறது, நம்மனால ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாம நின்னு போறது, அந்த எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப லாஸ் ஆகுறது. நம்ம எனர்ஜி லாஸ்ல ரொம்ப அ கீழ போயி, நம்மனால அடுத்த நிலையில என்ன செஞ்சு நம்ம தப்பிச்சு போயிரலாம் அப்படிங்கிற இடமே நமக்கு தெரியாம தவிக்கக்கூடிய இடத்துக்கு பேரு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த மென்டலி வீக்கா இருக்கிற இடம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஏன்னா, நம்மளுடைய மனசும், நம்மளோட மூளையும் பெர்ஃபெக்ட்டா வேலை செஞ்சா தான், நம்மனால அடுத்த கட்டத்துக்கு சிந்திக்க முடியும், வளர முடியும், நம்மள தெளிவுபடுத்திக்க முடியும். பட் அதே இடத்துல நம்ம ஒரு வேலைய செஞ்சுட்டு இருக்கும்போது, நம்ம ஸ்ட்ரக் ஆயிட்டோம்னா, நம்மனால எதையுமே செய்ய முடியாது. சோ இந்த ஸ்ட்ரக்லருந்து நம்ம வெளிய வரணும்னா என்ன செய்யலாம்? அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். அந்த மாரி பார்க்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் நம்ம மென்டலி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம், வி டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு வளர்த்திக் கொள்ள வேண்டும். நம்ம எத செஞ்சாலுமே, என்ன ஒரு மிஸ்டேக் வந்தாலுமே, நம்ம அந்த மிஸ்டேக்கான பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அப்துல் கலாம் ஐயா இந்த ராக்கெட் ஃபர்ஸ்ட்டா லான்ச் பண்ணாங்க. கண்டுபிடிப்பு இந்தியாவுடையது. அது மேல போய் கீழ விழுந்துருச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருந்து 2வது ஆர்பிட் போயி, அப்படியே மேல வரும்போது, அந்த ஒரு இது வெடிக்காம கீழ விழுந்துருச்சு. அதுக்கு காரணம் யாரு அப்டின்னா, உண்மையில அதுக்கு காரணம் அவங்களுடைய டீம் செஞ்ச ஒரு தப்பு. ஏன்னா, அந்த எரிபொருள் ஃபில் பண்ணும் பொழுது, அந்த எரிபொருளோட அந்த ஒரு சிலிண்டர் ஒரு சின்ன மிஸ்டேக்கு மெக்கானிக்கலா காமிச்சிருக்குது. ஸோ, இந்த மெக்கானிக்கலா காமிச்ச ஒரு தப்ப அவரு ஐயா சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. நமக்கு சம்டைம்ஸ் அங்க போய் வெடிக்காம அது லாக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்ப அந்த டீம் ரொம்ப உறுதியா சொல்லியிருக்கு, "இல்ல ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் நமக்கு வெயிட் கம்மியாயிரும். அதனால அது உடைஞ்சிரும்." அப்படின்னு ஏதோ சஜஷன் பண்ணியிருக்காங்க. சோ அந்த நம்பிக்கையின் பேர்ல தான் அவரும் அதுக்கு பர்மிஷன் குடுத்துட்டாரு. மேல போனதுக்கு அப்புறம் ரூ. 900,00,00,000 வேஸ்ட்டா போச்சு. எரிஞ்சு கீழ விழுந்து நம்மளோட இந்தியன் மணி வேஸ்ட் ஆயிருச்சு. இதுக்கு அவரு நேரா வெளிய என்ன சொன்னாருன்னா, "நான் எடுத்த ஒரு முடிவு இந்த நிகழ்வுக்கு காரணமாக மாறிவிட்டது. என்னை மன்னித்து விடுங்கள்" அப்டின்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, திரும்ப எஸ்எல்வி அடுத்த இத உருவாக்கி, ஒரு கட்டத்துல திரும்ப ரூ. 800,00,00,000க்கு அத லான்ச் பண்றாங்க. ஸோ அந்த லான்ச் சக்சஸ்ஃபுல்லாக நடக்குது. அதுக்கு முன்னாடி செஞ்ச அந்த தவறு சரி செய்யப்படுகிறது. அவரு பக்காவா அத லான்ச் பண்ணிர்றாரு. சோ அவரு அந்த முயற்சிய செஞ்சு சக்சஸா பண்ணிட்டு, அவரோட வெற்றி, அவரோட நாலேட்ஜ், அவரோட வடிவமைப்பு தான் அந்த ஒரு ராக்கெட்டு. ஆனா வெளிய ஐயா என்ன சொன்னாரு அப்டின்னா, "என்னோட டீம் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. அற்புதமாக செயல்பட்டு அவங்க வெற்றியை அடைந்தார்கள்." அப்படின்னு வெளிய சொன்னாரு.
சோ இந்த ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் தன்மை, எங்கெல்லாம் வந்து நமக்கு வலிகள் ஏற்படுகிறதோ, எங்கெல்லாம் நம்ம ஸ்ட்ரக் ஆகிறோமோ, எங்க நாம் தோத்து போகிறோமோ, அந்த இடத்துல நம்ம நான் தான் காரணம். நான் தான் அந்த பிரச்சனைக்குரியவன் அப்படிங்கிற அந்த அடிப்படையில நம்ம வந்து வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அந்த தோல்வியை நாம் எதிர்கொள்ளக்கூடியவராக இருக்கணும். எப்போ உங்களுக்கு வந்து தோல்விய ஏத்துக்கிற தன்மை உங்களுக்கு இல்லையோ, அங்கதான் நீங்க ஃபெயிலியரா மாற ஆரம்பிக்கிறீங்க. அங்கதான் உங்க மென்டலி நீங்க வந்து ஸ்ட்ராங் இல்லாம, நீங்க வந்து ஸ்ட்ரக் ஆகற கூடியவர்களாக மாறுகிறீங்க. அப்ப நம்ம எந்த ஒரு பொறுப்பையும் நாம் ஏற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் நம்மனால வெற்றியை அடைய முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக நாம் தயாராக இருக்க வேண்டும். இப்போ ஒரு வேலை வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கணும்னு வைங்க. நம்ம கை வந்து காப்பு காய்ச்சிரும் இல்லையா? காப்பு காய்ச்சிருச்சுன்னா, அந்த வேலைய வந்து நம்ம திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அந்த வலி வந்து நமக்கு தெரியாது. இயற்கையாகவே இந்த ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஒரு கொய்யாப்பழம் இருக்குதுன்னா, அது 2ஆ நம்ம இப்படி வெட்டி வச்சுட்டோம்னா, கொஞ்சம் மேல வந்து அப்படியே காஞ்சு போய் வர வரன்னு ஆயிரும். சோ, அதனால அது கெட்டு போயிருச்சுங்கிறது கிடையாது. ஏன்னா, அதுக்கு அந்த மேல இருக்கிற தோல ரிமூவ் பண்ணிட்டோம்னா, உள்ள திரும்ப சாஃப்ட்டான பழம் வந்து கண்டிப்பா இருக்கும். சோ, அதே மாதிரி தான் நம்ம தொடர்ந்து இந்த வலிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம மாறும் பொழுது, நம்மள உள்ள வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா தான் இருப்போம். நம்ம அங்க தோத்து போயிற மாட்டோம். ஆனா நம்மளோட சிந்தனை என்னன்னா, தோல்விகளையும், வலிகளையும் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் இல்லாமல் போணும்னு நெனைக்கிறோம். இயற்கையே இப்படிதான் இருக்குது. நீங்க வந்து உங்க கை எப்படி காப்பு காய்ச்சு, அதுக்கப்புறம் வலிய தாங்குற தன்மைய உங்களுக்குள்ள கொண்டு வருதோ, எப்படி வந்து அந்த பழம் வந்து வெளிய பார்க்கறதுக்கு அசிங்கமா சுருங்கி ஒரு மாரி ஆனாலும், அந்த மேல் பகுதிய ரிமூவ் பண்ணா திரும்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சோ இந்த அடிப்படை வந்து நமக்கு புரிஞ்சுதுன்னா, நம்ம வெற்றிங்கிறது ஜாலியா என்ஜாய் பண்ணி வெற்றிய கொண்டாடிக் கொண்டே இருப்பது அல்ல வெற்றி. பல வழிகளை கடந்து, தோல்விகளை கடந்து, சங்கடங்களை கடந்து, நிறைய மனிதர்களோட ஏசும், பேசும் கேட்டு, அதுக்கப்புறம் நமக்கு எப்பவுமே தகுதி இல்ல, நீ அந்த இடத்துக்கு போதுமானவன் இல்ல, நீ வந்து அதுக்கு சரி வரமாட்டேன்னு தான் இந்த உலகம் உங்கள பார்த்து சொல்லிட்டே இருக்கு. நம்ம ஒரு முயற்சி எடுத்தோம்னா, நான் இந்த வகுப்ப தொடங்கும்போது, என்னை சார்ந்த என்னுள் மிகப்பெரிய அனுபவம் இருக்கக்கூடிய, அது மிக அதிக காலம் சாதனை செய்து கொண்டு இருக்கக்கூடிய, சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஒரு உறவுகிட்ட, எங்க அண்ணங்கிட்ட போய் கேட்டேன். நான் இந்த மாரி செய்யப் போறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணு. எனக்கு கொஞ்சம் கத்துக் குடு. ஏன்னா அவரு ஹீலிங்ல வந்து டாக்டரா இருக்கிறாரு. சோ நாம ஃபேமிலியே வந்து எல்லாரும் வந்து மருத்துவர்கள். எங்க தாத்தா வந்து பாரம்பரிய வைத்தியர். எங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சாரு. எங்க அத்தை, பாட்டி, எங்க பெரியப்பா எல்லாருமே வந்து வைத்தியத்துல தான் இருக்கிறாங்க. சோ அதுல ஒரு அண்ணா வந்து ஹீலிங்ல வந்து ரொம்ப எக்ஸலன்ட்டா இருக்கிறாரு. நெறைய மக்கள வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. நெறைய விஷயங்கள் செய்யறாரு. சோ அவர்ட்ட போய் கேட்டப்ப அவர் சொன்னாரு, நீ வந்து ஒரு இடத்துல மேல ஏறி பார்த்தீங்கன்னா, அங்க பயங்கர கூட்டம் இருக்கும். சோ அதனால உன்னால சாதிக்க முடியாது. ஆ நீ வெயிட் பண்ணு. இது வந்து உனக்கு வேணுமா? வேண்டாமான்னு பாரு. ஏன்னா நீ வந்து ஆல்ரெடி மருந்துல நல்லா இருக்கிற. நீ எதுக்கு இதுக்குள்ள வரணும்? அப்படின்னு சொல்லி என்ன கேள்வி கேட்டாரு. சோ இல்லண்ணா, நான் வந்து மெடிசின்ல நான் ஓகே தான். நான் உனக்கு கூட வந்து மெடிசின் நான் தான் இது பண்றேன். ஓகே. நான் அந்த டிபார்ட்மெண்ட் ஓகே தான். பட் எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு. இல்ல வேண்டாம் உனக்கு அப்படின்னாரு. சோ அப்பதான் நான் முடிவெடுத்தேன். ஏன் என்ன வேண்டான்னு சொல்றாங்க? அங்க கூட்டமா இருக்கும். அங்க வந்து நெறைய பிரச்சனைகள் இருக்கும். நெறைய ரிஸ்க் இருக்குது. நீ அந்த ரிஸ்க் எடுக்காதேன்னு சொன்னாங்க. சோ அப்ப நெறைய கூட்டமா இருக்கா? நெறைய ரிஸ்க் இருக்குதா? சோ அதத்தான் நான் செய்வேன்னு சொல்லிட்டு இறங்கி இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சேன். இந்த 4 வருஷ பயணத்துல மிகப்பெரிய உச்சத்த அவங்கள விட 10 மடங்கு நான் வளர்ந்திருக்கிறேன். 10 மடங்கு. 1 மடங்கு, 2 மடங்கு இல்ல. அவங்கள விட 10 மடங்கு நான் வளர்ந்துட்டேன். சோ அதுதான் விஷயம். நான் என்னுடைய வாழ்க்கையில எப்பவுமே வந்து ரிஸ்க் எடுக்கிறத பத்தி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. எல்லா கட்டத்திலயுமே வந்து வலிகளை தரக்கூடிய விஷயங்களை, வேதனையை தரக்கூடிய விஷயங்களை, நம்மளுடைய மொத்த லைஃப்பும் வந்து கேள்விக்குறியாக மாறக்கூடிய இடத்துல தான் எல்லா விஷயங்களும் நான் செஞ்சிருக்கிறேன்.
சோ அந்த மாதிரி செஞ்சனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து என்னால சாதிச்சு உட்கார்ந்து உங்க முன்னாடி பேசக்கூடிய தன்மை வந்து எனக்கு வந்திருக்கு. சோ இத வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாமே வந்து கம்ஃபர்ட்டா, ஜாலியா, என்ஜாய் பண்ணி நம்மனால செய்ய முடியும். வலிகளே இல்லாத சூழல்ல வெற்றியை அடைய முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா தோற்று போகக்கூடியவர்களாக இருப்பீங்க. ஏன்னா நம்ம சூழல் வந்து என்ன பண்ணும் நம்மள எப்பவுமே, "உன்னால முடியாது" அப்படின்னு சொல்லும். அதே மாரி ஒரு ஃபார்முலா இருக்கு. 40% ரூல் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த 40% ரூல் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சோம்னா, நம்ம ஒரு விஷயத்துல ஆழ்ந்து அத வந்து வெற்றிகரமாக செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, நமக்கு ஒரு கட்டத்துல வந்து போதும். இதுக்கு மேல நடக்காது. இது வந்து ஓகே. நம்ம வந்து ஓரளவுக்கு நல்ல ரொம்ப ஸ்டஃப் குடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி, நம்மளோட கைகளும், கால்களும், உடல்களும், மனங்களும், சிந்தனைகளும் ஸ்ட்ரக் ஆயி நிக்கும்ல. அந்த இடத்த தான் நம்ம ரியலைஸ் பண்ணணும். சோ அந்த இடம் தான் நம்மளுடைய துவக்க புள்ளி அப்படிங்கிறதே நமக்கு தெரியணும். சோ எப்ப வந்து நம்ம ஸ்ட்ரக் ஆகுறோமோ, வலிகள அனுபவிக்கிறோமோ, இதுக்கு மேல முடியாதுன்னு தோணுதோ, அந்த இடம் தான் உங்களுடைய ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஜிம்முக்கு போறோம். பயிற்சிகள மேற்கொள்றோம். சோ அப்ப என்ன ஆகும்னா, நம்ம ஒரு வெயிட் எடுத்து இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது, ஒரு வலி வரும். மூச்சு முட்டும். நம்மள அத செய்ய முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த வலி வரம்போது தான், உங்க உடம்பு உண்மையிலேயே அடுத்த கட்டத்த நோக்கி போகுது. ஏன்னா, நம்மனால 10 கிலோ தூக்க முடியும். நம்மனால ஒண்ணும் ஆகாது நமக்கு. 15 கிலோ நம்மனால தூக்க முடியும். ஒண்ணும் ஆகாது. அதே வந்து ஒரு 25 கிலோ தூக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். முடியாது இல்லையா? சோ, அதுதான் உங்களுடைய மேக்ஸிமம் லெவல். அதான் கரெக்ட். ஆனா, நீங்க வலிமையான மனிதராக மாறணும். தி ஸ்ட்ராங்கஸ்ட் பெர்சனாக மாறணும். நல்ல உடல் ஆரோக்கியம் வேணும் அப்டின்னா, நம்ம நம்மளோட 15 கிலோ அல்லது 25 கிலோ தூக்குனா, நமக்கு எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கிறக்கு, நம்ம 25லிருந்து 35ஆக மாற்ற வேண்டும். அப்ப அந்த 35ஆ மாத்தி நம்ம செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? பயங்கரமான வலி வரும். கையெல்லாம் நடுங்கும். நம்மனால அத செய்ய முடியாது. சோ, அந்த இடம் திரும்ப திரும்ப நம்ம அந்த 35 முயற்சி செய்யும் பொழுது, உங்க உடல் தன்னத்தானா ஸ்ட்ராங்கான பாடியாக மாறிரும். மசில்ஸ் எல்லாம் நல்ல குரோத் ஆயிரும். இல்லையா? சோ, நம்ம எங்க ஸ்ட்ரக் ஆகுறோமோ, எங்க இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, இப்ப பொதுவா வந்து நம்ம வேற ஒரு ஐடியா சொல்லுவோம். என்னன்னா, அந்த ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா, 5 டூ 1 அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் நம்ம சொல்லிக் குடுத்துருக்கிறோம் இல்லையா? எப்ப வந்து நமக்கு ஒரு காலையில நேரமா நம்ம எந்திரிக்கலாம்னு நெனைக்கிறோம். ஒரு இடத்துல இருந்து எந்திரிச்சு டக்குன்னு ஒரு வேலைய செய்யலாம்னு நெனைக்கிறோம். அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரக் ஆயிரும். வேண்டாம் அப்புறமா செஞ்சுக்கலாம். அப்படின்னு ஒரு ஃபீல் நமக்கு வரும். அந்த ஃபீல் வரம்போது, நான் உங்களுக்கெல்லாம் சொல்லிக் குடுத்துருக்கிற ஒரு அந்த மந்திரம் என்ன அப்படின்னா, ரிவர்ஸ்ல நம்ம அந்த நம்பர சொல்லணும். அந்த இடத்திலிருந்து உடனடியா நகர்ந்துரணும். சோ இது செய்யறது வந்து கொஞ்சம் கடினமான வேலை தான். ஏன்னா நம்ம வந்து 5, 4, 3, 2, 1 அப்படின்னு அங்கிருந்து எந்திரிச்சு போயிரணும். இப்ப நல்லா படுத்திருக்கிறீங்க. மணி 6 ஆயிருச்சு. நம்மளோட மெடிடேஷன் கிளாஸ் வருது. நீங்க எந்திரிக்கணும், அட்டெண்ட் பண்ணணும். அந்த சூழல் வரும்போது உங்க கண்ணு இருட்டு அப்படியே சுத்தும், தலை சுத்தும், தூக்கம் வரும். கண்ணே தொறக்க முடியாது. ஆனா நீங்க தூங்குனீங்கன்னா உங்களோட வாழ்க்கை சரியாகாது. யார் வந்து காலையில நல்லா தூங்குறாங்களோ, அவங்க கண்டிப்பா அவங்க முயற்சியில, அவங்களோட வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய பாதையில, அவங்க வந்து பெருசா சாதனை செய்ய முடியாது. சோ, இந்த பிரச்சனை சரியாகணும்னா, அவங்க என்ன பண்ணணும்? காலையில நேரமா எந்திரிக்க வேண்டும். நம்மளுடைய அந்த செஷன் 6 மணிக்கு ஃப்ரீயா நடக்கக்கூடிய அந்த மெடிடேஷன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும். சோ, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 5, 4, 2, 3, 1 அப்படி டப்புன்னு எந்திரிச்சு ஓடிறணும். இல்லையா? அங்கிருந்து எந்திரிச்சு ஒரு தடவ முகத்தையெல்லாம் கழுவிட்டு வந்து அந்த கிளாஸ அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை வந்து மிகப்பெரிய அளவுல மாற்றத்த சந்திக்க முடியும். சோ, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எங்க வந்து நமக்கு கண்ணு இருட்டு கட்டுதோ, அங்க வந்து நம்மனால செய்ய முடியலையோ, நம்மளோட உடம்பு வந்து அதிகமாக வலிக்கிறதோ,
நம்ம மூளை வந்து எங்க ஸ்ட்ரக் ஆயி நிக்கிறதோ, அதுதான் என்னுடைய துவக்க புள்ளி. அதுதான் என்னுடைய துவக்க புள்ளை அப்படிங்கிறத நம்ம வந்து நிர்ணயம் செய்யணும். அந்த மாரி நிர்ணயம் செய்யும் பொழுது தான், உங்களுடைய மனமானது ஸ்ட்ராங் மைண்ட் செட் ஆக மென்டலி நீங்க வந்து ஸ்ட்ராங்கான மனிதராக நம்ம மாறுகிறோம். இல்லையா? ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடி முன்னாடி போயி, நம்ம நின்னுட்டு பாசிட்டிவா நெறைய விஷயத்த நம்ம சிந்திக்கிறோம். இல்லையா? ஆனா உண்மையிலே வந்து நம்ம பாசிட்டிவாக மாறணும் அப்டின்னா, நம்ம அந்த கண்ணாடியில எழுதி வைக்கணும். என்னன்னு எழுதி வைக்கணும்? நம்மளுடைய எதெல்லாம் நம்மனால செய்ய முடியாது. அந்த நம்ம எத வந்து தோத்து போயிருக்கிறோம். அப்டிங்கிற அந்த விஷயத்த அதுல எழுதி வைக்கணும். சோ இந்த இடத்துல வந்து நான் ஸ்ட்ரக் ஆயிட்டேன். என்னால வந்து அந்த மேடையில ஏறி பேச முடியாத ஒரு மனிதனாக நான் இருக்கிறேன். அப்படின்னு எழுதி வைக்கணும். சோ நெகட்டிவ் காலையில எந்திரிச்சோனே அந்த நெகட்டிவ போய் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய தவறான விஷயமா இருக்கும் இல்லையா? ஆனா உண்மையில அது தவறு கிடையாது. அந்த நெகட்டிவ எழுதி வச்சுட்டு, நம்ம வந்து பாசிட்டிவான விஷயங்கள நினைத்து, அதாவது என்னால முடியும். இது என்னுடைய தவறு. இது என்னுடைய இயலாமை அப்படிங்கிறத வந்து நீங்க டெய்லியும் ரிமைண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான வழி உங்களுடைய மூளை தேட ஆரம்பிக்கும். த மேஜிக் மிராக்கிள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஆனா நம்ம என்ன நெனைக்கிறோம்னா, எப்பவுமே நீங்க பாசிட்டிவாவே திங்க் பண்ணிட்டே இருக்கணும். நல்லதே நெனைக்கணும் அப்படின்னு நெனைக்கிறீங்க. அப்படி கிடையாது. அது வந்து உண்மையிலேயே பாசிட்டிவ் கிடையாது. எப்ப வந்து நம்ம வெற்றியை மட்டுமே நினைத்து சந்தோஷத்தில் மட்டுமே வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன். நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட்டான இடத்துல நம்ம வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல ஒரு என்ஜாய்மென்ட்டான பிளேஸ்ல நம்ம வாழ்றதுக்கான முயற்சிகள செய்றோம். அந்த மாரி கம்ஃபர்ட் ஜோன்ல நீங்க வாழ்றக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா, உங்களால அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கவே முடியாது. அப்ப நம்ம அந்த வாழ்க்கை சரியாகணும் அப்டின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட வேண்டும். நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு எது நம்மளை வந்து சுகமாக வைத்துக் கொள்ளுமோ, எது வந்து நமக்கு சுகத்தையும், ஆனந்தத்தையும், நிம்மதியையும், பீஸ்ஃபுல்லான இடத்தையும் தருமோ, அந்த இடத்தை பிரேக் பண்ணணும். உடைக்கணும் அத. அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க எது நெனைக்கிறீங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு டக்கு, டக்கு, டக்குன்னு நடக்குது. இப்படி ஒரு இடத்துல ஓரளவுக்கு இப்ப சொல்லணும் ஒரு 49,000 50,000 நீங்க சம்பளம் வாங்குறீங்க. அந்த 50,000 சம்பளம் பக்காவா வந்துட்டே இருக்குது அப்படின்னா, நீங்க அதே இடத்துல வேலை செஞ்சா 15 வருஷம், 20 வருஷத்துக்கு அப்புறம் உங்க முடியெல்லாம் நரைச்சிரும். நீங்க ரொம்ப ஒரு வலு இழந்த மனிதராக மாறிருவீங்க. அப்பவும் அதே சம்பளம் தான் கிடைக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குன அதே சம்பளம், 20 வருஷத்துக்கு அப்புறம் வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு அந்த காசுனால என்ன பிரயோஜனம்? ரூ. 2,00,000 வாங்கியிருக்கணும் இல்லையா? அப்பதான் வந்து நம்ம மேன்மைக்கு வந்தோம்னு அர்த்தம். நீங்க அதே இடத்துல உட்கார்ந்துட்டு, அதே சம்பளத்த கன்டின்யூ பண்ணீங்கன்னா, 20 வருஷத்துக்கு அப்புறம் எதுக்கு நீங்க அந்த 50,000 வாங்கணும்? எந்த ஒரு உபயோகமுமே கிடையாது. உங்களோட 50,000 2,00,000 மாறி இருக்க வேண்டும். அப்ப நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல ஓகே, இன்னைக்கு இந்த வருமானம் ஓகே நீங்க உட்கார்ந்தீங்கன்னா, உங்கனால உயர முடியாது. அப்போ என்ன ஆகும்? நம்ம வலிகள் வரும், சங்கடங்கள் வரும். அந்த சூழலை மாத்த வேண்டிய இடம் வரும். நம்ம அந்த மிரர்ல வந்து எழுதி வைத்து, நம்ம அந்த மாற்றத்தை வந்து நமக்குள்ள ஏற்படுத்தணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை ஒரு பாதிக்கப்பட்ட நபராக, நோயாளியாக நம்மளை பார்க்கக்கூடாது. ஏன்னா, உங்களுக்கு வந்து இவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்க இருக்கும்போது, நானெல்லாம் அவ்வளவுதான்ப்பா. இதுக்கு மேல எல்லாம் என்னால முடியாது. அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருவீங்க. கம்ஃபர்ட்ல இருந்துருவீங்க. அப்போ ஒரு பாதிக்கப்பட்ட நபராக நீங்கள் மாறுகிறீர்கள். ஒரு நோயாளியாக நீங்க மாறுறீங்க. ஏன்னா, நீங்க அது ஓகேன்னு சொல்லி உட்கார்ந்துட்டீங்க. எப்ப நம்ம வந்து அத ஓகே இல்ல, எனக்கு இந்த இடம் பத்தாது. இந்த இடத்துடைய இந்த சூழலோட வாழ்க்கை போதுமானதாக இல்லை. அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துட்டு நம்ம அடுத்த கட்டத்த நோக்கி பயணிக்கும் பொழுது, அந்த இழப்பு கண்டிப்பா நமக்கு இருக்கும். வலி கண்டிப்பா இருக்கும். அந்த இடம் வந்து மிஸ்ஸிங் கண்டிப்பா இருக்கும். அப்ப அந்த இடத்த தூக்கி வீசிட்டு, நமக்கு இந்த ரூ. 50 பத்தாது. நம்ம 2,00,000 நோக்கி பயணித்தே ஆக வேண்டும். அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது, நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன் வந்து மொத்தமா நம்மள விட்டு போயிரும்.
எப்ப அந்த கம்ஃபர்ட் ஜோனை நீங்க தூக்கி குப்பையில போடுறீங்களோ, அப்பதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஏன்னா, நமக்கு பொதுவாவே நம்மளோட ப்ராப்ளம் என்ன அப்டின்னா, நம்ம இந்த சஃபரிங், வலி அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம ஏற்றுக்கொள்வதாக இல்ல. வலிகளை தாங்கக்கூடியவர்களாக இல்ல. நம்ம வந்து எப்படியாவது மருந்து போட்டு புண்ண காய வச்சிரணும். அந்த புண்ண வந்து சரிப்படுத்திறணும்னு தான் முயற்சி செய்றோமே தவிர, அத வந்து சரியான முறையில சுத்தமா கிளீன் பண்ணி, அத வந்து வலி அதிகமாக அனுபவிச்சு, அந்த வடுவே இல்லாத அளவுக்கு எப்படி செய்வது? அப்படிங்கிறத வந்து நம்ம முயற்சி செய்றதில்ல. அப்படியே வச்சு, அப்படியே அமுத்தி அதோட வலி இல்லாம அப்படியே போக்கிர்றோம். ஆனா உண்மையில அப்படி கிடையாது. நல்ல ஒரு ஆழமான புண்ணு சரியாகணும்னா, அந்த புண்ண வந்து பல முறை வலிக்கச் செய்யணும். பல முறை அத வந்து நோண்டி, அத உள்ள இருக்கிற அந்த சலமெல்லாம் எடுக்கணும். உயிர் போக வலிக்கும். ஏன்னா எனக்கு அனுபவம் இருக்கு. எனக்கு பேக்ல ஒரு சர்ஜரி நடந்தது. பெரிய சர்ஜரி. ஏகദേശம் வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு 4 இன்ச் என்னோட சதைய வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஒரு 1 1/4 இன்ச் ஆழத்துக்கு 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு ஒரு பெரிய சத. அத ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன்னால எடுத்துட்டாங்க. சோ அத ஆற வைக்கிறக்கு, அத நல்லபடியா குணமடைய வைக்கிறக்கு, அந்த வடு அவ்ளோ பெரிய பீஸ் போனது, இப்ப இவ்ளோ சின்ன ஒரு டாட் மாரி இருக்கு. சோ அத வந்து சரி பண்றக்கு அவங்க செஞ்ச முயற்சிகள் என்னன்னா, அந்த சர்ஜரி பண்ணும்போது இருந்த வலி கூட எனக்கு வலியே தெரியல. அவ்வளோ பெரிய பீஸ இழக்கும் பொழுது எனக்கு வந்து வலி வரல. ஏன்னா அன்கான்ஷியஸ்ல இருந்தேன். பட் கான்ஷியஸ்ல ஒரு பெரிய கட்டிங் பிளேயர் மாரி ஒண்ண எடுத்து, அதுல நெறைய ஸ்பாஞ்ச வந்து அந்த பஞ்ச வந்து இது பண்ணிட்டு, காட்டன் எடுத்துட்டு, அது காட்டனா இருக்காது. காட்டன் கிளாத். அதுல அப்படி கம்பி மாரி இருக்கும். அது புது கிளாத் எப்படி இருக்கும்? அத வந்து அந்த புண்ணுக்கு உள்ளார வுட்டு, அதுக்கு அடியில அந்த டெப்த்ல வந்து கீழ அந்த எட்ஜ்ல அதாவது அந்த நானு எலும்புக்கும் துணி சதைக்கும் எடுக்கும்போதே உன் ஜாதகத்தை என்னன்னு கணிச்சிட்டேன். புரியுதா? அப்படியா? ஜாதகம் பார்த்துட்டீங்களா? துணியை கூட்டிட்டு போன பாத்தியா? ஏன் குமார் சார் ஜாதகம் பார்த்தீங்களா துணி எடுக்கும்போது? ஐயோ, ஐயய்யோ! மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசணும். ஓகே. அது மாதிரி அந்த துணிய உள்ள வுட்டு, அந்த கேப்ல வச்சு அமுத்தி, அடியில இருக்கிற அந்த சலத்தையும் சேர்த்து நல்லா வலிச்சுட்டு, அதுக்கப்புறமா அதுக்குள்ள பவுடர் போடுவாங்க. எவ்வளவு வலிகள் நம்ம வந்து அந்த நிமிஷத்துல துடியா துடிக்கணும். ஏன்னா லோக்கல் அனஸ்தீசியா கூட குடுக்க மாட்டாங்க. அவ்வளோ ரணமாக இருக்கக்கூடிய அந்த ரணத்துக்குள்ளார எவ்வளோ டெப்த்ல பாருங்க உங்க மேல இங்க காயமானாலே ஒரு புண்ணு மேல தொட்டா வலிக்குது. ஏகദേശம் இந்த இந்த அளவுக்கு 2 இன்ச் அளவுக்கு ஆழமான சதைக்குள்ளார போயி, எலும்பு தொட்டு அது அதோட ஜஸ்ட் பேக் தான் ஹார்ட்க்கு. அந்த ஹார்ட்டோட பீட் வந்து அந்த புண்ணுக்குள்ளார கேட்கும். சோ அவ்வளவு மோசமான ஒரு சர்ஜரி நடந்துச்சு. சோ அப்ப அங்க வலிகள் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்டின்னா, நம்மனால அத விவரிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க அந்த இதுக்குள்ள விட்டு 2 ஆட்டு ஆட்டும்போது கண்ல அப்படியே தண்ணி கொட்டும். அப்படியே 2 அந்த டேபிள புடிச்சுட்டு நாம வலிகள அனுபவிக்கணும். சோ அந்த வலிகள அனுபவிச்சனால தான் இன்னைக்கு வந்து அது ஒரு பெரிய இன்ஃபெக்ஷன் இல்லாம, நல்லபடியா அது காஞ்சு, சுத்தமாகி இன்னைக்கு இந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளா நார்மல் ஸ்கின்னா மாறிருச்சு. இல்லையா? அவ்ளோ பெரிய சதை வளர்ந்து வந்துச்சு. சோ இதுக்கு வந்து நம்ம வலிகளே அனுபவிக்காம நம்ம வந்து சுகமா வாழணும்னு நெனச்சு, அத அப்படியே பொத்தி பொத்தி வச்சா, உள்ள இன் டெப்த்ல அழுகி போயிரும் இல்லையா? மரணமே ஏற்பட்டுருக்கலாம் இல்லையா? ஏன்னா அதுக்கு பின்னாடி தான் ஹார்ட் இருக்கு. ஒரு சின்ன ஒரு இலை அளவு தான் கேப். ஏன்னா ஹார்ட் பீட் இது இந்த பக்கம் தெரியுது நமக்கு. சோ அவ்ளோ ஆழமான ஒரு ஒரு சர்ஜரி நடந்துருச்சு. சோ நம்ம நெனச்சிருந்தா, அந்த வலிகளை தவிர்ப்பதற்காக அங்க போகாம கூட இருந்திருக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிருந்ததுன்னா, மரணம் நிச்சயமாக வந்திருக்கும். சோ அந்த மரணத்தை கூட காப்பாத்துவதற்கு நம்ம நல்லா இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, அந்த வலிகளத்தான் நம்ம அனுபவிச்சாகணும்.
அந்த வலிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோ அந்த வலிய நம்ம வந்து நம்மளோட அந்த சஃபரிங்க வந்து நம்ம ஏற்றுக்கறக்கு வேண்டாம். கஷ்டத்த நான் வந்து அனுபவிக்க மாட்டேன் அப்படின்னா, நம்மனால வளர முடியாது. நம்மளோட வளர்ச்சி பாதை வளர்ச்சியை அடைந்து நம்ம மேன்மை அடையணும்னா, அந்த துன்பத்த நம்ம அனுபவிக்கிறக்கு தயாராக இருக்கணும். நம்ம எத செஞ்சாலுமே நமக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு ஒரு மோட்டிவேட்டர் வேணும். எதையாவது ஒரு உற்சாகப்படுத்துறக்கு ஒரு ஆள் வேணும். இல்லையா? நம்ம எத செஞ்சாலும் ஒரு ஆள் பின்னாடி இருந்து நம்மள அப்படியே தள்ளி குடுக்கறக்கு ஒரு ஆள் வேணும். ஒரு சப்போர்ட் வேணும். இல்லையா? நம்ம வந்து எப்பவுமே மோட்டிவேஷன் கிடைத்தால் தான் ஒரு விஷயத்தை செஞ்சு நம்ம சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க நிச்சயமா தோத்து போயிருவீங்க. வாழ்க்கையில நமக்கு மோட்டிவேஷன் தேவையில்லாத ஒன்று. ஆனா இன்னைக்கு இந்த உலகமே மோட்டிவேஷனுக்கு பின்னாடி தான் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற ஒரு இங்க இருக்கக்கூடிய 70, 80% ஆட்களுடைய மனநிலையும் எங்க இருக்குதுன்னா, நம்ம எதையாவது சார் ஏதாவது நல்ல மோட்டிவேட்டிவா நமக்கு எதையாவது சொல்லுவாரு. அது மூலமாக நம்ம வாழ்க்கையை சரி செய்து கொள்ளலாம். அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இதையே நீங்க அட்டெண்ட் பண்றீங்க. ஆனா, நம்ம வளருவதற்கு, நம்ம மேன்மை அடையறக்கு, நம்ம உயர்வை அடைவதற்கு, நமக்கு தேவையில்லாத ஒரு பொருள் மோட்டிவேஷன். நமக்கு அதுவே புரிய மாட்டேங்குது. நமக்கு மோட்டிவேஷன் தேவையே கிடையாது. வி நீட் டிசிப்ளின், கன்டினியூட்டி இல்லையா? இதுதான் நமக்கு தேவை. நீங்க வெற்றியாளராக மாறணும்னா, யாரும் உங்கள மோட்டிவேட் பண்ணாப்ல ஒண்ணும் நடக்க போறதில்ல. அது சும்மா காத்து மாதிரி, ஒரு பொய்யான மாயை. ஆனா உங்களுக்குள்ள ஒரு டிசிப்ளின் இருந்து, ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க வெற்றியாளராக மாறிறலாம். ஏன்னா நம்ம எப்பவுமே பாசிபிலிட்டீஸ் எதெல்லாம் எளிமையான வழிகள் இருக்கலோ, எதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்குமோ, அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். ஒரு யாராவது ஒரு ஐடியா குடுத்தா, அது மூலமாக நம்ம அங்க வெளிய வந்துரலாம்னு நெனைக்கிறோம். சோ அதெல்லாம் நம்ம நெனைச்சுட்டு வாழ்ந்தா, நினைவு மட்டும் தான் இருக்கும். வாழ்க்கை இருக்காது. அப்ப நமக்கு தேவை இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, மோட்டிவேஷன். மோட்டிவேஷன நம்பி நம்ம வாழ்க்கைய தொலைச்சிறக்கூடாது. நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட நம்ம செல்ஃபா வந்து நம்ம நம்மளையே வந்து வலிமைப்படுத்தக்கூடியதாக நம்ம மாறுறக்கு நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணுவீங்க நீங்க? டிசிப்ளின் டிசிப்ளின் வேணும். ஒழுக்கம் வேணும். நம்ம எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலுமே, அதுல நம்ம வந்து டிசிப்ளினாக இருக்க வேண்டும். மேபி நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்பவுமே உங்களுக்கு போர் அடிக்குது. அலுத்து போகுது. இந்த இடம் வந்து நமக்கு ரொம்ப வந்து விரக்திய தருது அப்டின்னா, அந்த இடத்துல அதிகமாக நம்ம வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். எங்க நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப போர் அடிக்குதோ, எங்க நம்மனால அங்க இருக்க முடியலன்னு நமக்கு தோணுதோ, அந்த இடம் தான் நம்மளுடைய வெற்றி. அந்த கோல் செட் அந்த கோல்டன் கோல் செட்டை அடைவதற்கான இடம். நம்ம அத வந்து நம்மளோட குறிக்கோளோட வெற்றியை அடையக்கூடிய இடமாக இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பட் மோட்டிவேஷன் எல்லாம் வாங்கிட்டு, இன்ஸ்பைரிங் ஆயி ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா, அது உங்களோட செயல் கிடையாது. அது வேற யாரோ, எவரோ, எங்கேயோ, ஏதோ நினைத்து சொன்ன ஒரு விஷயம். சோ அதுக்கு பின்னால் நம்ம போகக்கூடாது. நம்ம போக வேண்டியது நம்மளோட டிசிப்ளின, செல்ஃப் கான்ஃபிடென்ட்ட நமக்குள்ள வளர்த்துக்கிட்டு, நம்ம அத புரிஞ்சுகிட்டு நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா இன்ஸ்பைரிங் ஆயி ஒருக்கு பின்னால நீங்க போனீங்கன்னா, நீங்க இன்ஸ்பைரிங் தான் ஆயிருக்கிறீங்க. ஸ்கில்ட் ஆகல. நீங்க ஸ்கில்ட் ஆனா தான் அடுத்த கட்டத்த நோக்கி பயணிக்க முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மள சரி செய்வதற்கு, நம்மள வளர்த்துவதற்கு, நம்மள வந்து டிசிப்ளினான ஒரு மனிதராக, ஒரு கன்டென்சி வந்து கரெக்ட்டா இருக்கக்கூடியவராக, நம்மள வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லையா? நமக்கு ஒரு சந்தேகம் வரும். எல்லாம் சரிதான் சார். மோட்டிவேஷன் இல்லாம நம்மலாம் எப்படி செய்யறது? அப்படின்னு ஒரு யாராவது ஒரு வழிகாட்டுதல், ஏதா ஒரு தியரி
ஏதா ஒரு புக்கு இல்லைன்னா ஒரு மேப்பு, அது இல்லாம நம்ம எப்படி பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். ஏன்னா நம்ம வந்து இப்ப எல்லாமே கூகுள் மேப்ன்னு தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு புது இடத்துக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய சூழலை கவனிக்காத அளவுக்கு நம்ம கூகுள் மேப்ப வந்து நம்பிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விந்தையான விஷயத்த நான் சொல்லித் தரேன். கேரளால வந்து நீங்க கூகுள் மேப் யூஸ் பண்ணீங்கன்னா, கடலுக்குள்ளார தான் உங்க வண்டி போகும். அப்படி இங்க நெறைய இன்சிடென்ட் ஆயிருச்சு. குளத்துக்குள்ளார, கிணத்துக்குள்ளார, குழிக்குள்ளார வண்டிகள் பெரிய பெரிய டீலாக்குள்ளார விழுந்துருச்சு. சோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க நம்பக்கூடிய உங்களுடைய அந்த மேப்பு வழி காட்டாது. என்ன காரணம் அப்படின்னா, அதிகமான மலைப்பகுதிகள் இருக்கக்கூடிய இடம். சோ இந்த அதிகமான மலைப்பகுதி இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ரூட் இப்படி நேரா போயி நீங்க தமிழ்நாட்டுல போனீங்கன்னா, நேரா போய் லெஃப்ட், ரைட் எப்படி வேணாலும் திரும்பிரும். ஆனா, போன வழியிலேயே திரும்பி வரணும். மலைப்பாதைங்கிறது அதுதான். ஆனா கூகுள் மேப் அப்படி காமிக்காது. இப்படி மேல இருந்து கீழ ரோடுன்னா, அது ஒரு ரோடா தான் காமிக்கும் தவிர, கீழ 17 ரோடு இருக்குன்னு காட்டாது. சோ நீங்க வந்து அப்படி நேரா போணும், நேரா போனீங்கன்னா, அந்த பக்கம் டீலால உள்ள விழுந்துர்றாங்க. பசங்க வேகமா பைக்ல போகும்போது, கார்ல போகும்போது, அந்த மேப் நேரா போறதா காமிச்சிருது. ஆக்சுவலா ஒரு 12 தடவ வளைஞ்சு, வளைஞ்சு கீழ இறங்கி, அதுக்கப்புறமா தான் நம்ம நேரா போணும். சோ அந்த வளைவுகள அது காட்டுவது கிடையாது. சோ இந்த ஒரு பிரச்சனை. அதே மாதிரி ஒரு ஒரு ஊர் வருது அப்படின்னா, இது நெறையா அ வயல் வெளிகள வந்து நெறையா வச்சிருக்கும். சோ அதனால அ வரப்புகள் வந்து நெறையா இருக்கும். வரப்புகள் நெறையா இருக்கிறனா, அந்த வரப்ப எல்லாமே 2 அடி ரோடு, 3 அடி ரோடு, 5 அடி ரோடெல்லாம் நெறையா இருக்கும். அதையெல்லாம் மெயின் ரோடா காமிச்சிருது. சோ அதனால ஒரு வரப்ப சம்மதிச்சு இங்கிருந்து ஒரு 5 அடியில ஒரு சின்ன ரோடு வந்து அந்த பக்கம் போயி, ஒரு 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஜாயிண்ட் ஆகும். பட் அதே டைம்ல அதுல கார் போக முடியாது. ஏன்னா 4 அடி தான் இருக்கு மொத்தமா வரப்பு அது. வரப்புல எங்கேயாவது கார் ஓட்ட முடியுமா? சைக்கிளே ஓட்ட முடியாது. ஏன்னா கட்டிங் இருக்கும்ல. இடையில வந்து தண்ணி பாய்ச்சறக்காக வெட்டி வெட்டி வச்சிருப்பாங்க. அதுல போனா நம்ம என்ன ஆவோம்? தாண்ட முடியுமா நம்மனால? இப்படி ஒரு மேப்ப தான் அது காமிக்கும். ஆனா அதுக்கு அங்கிருந்து ஒரு 1 1/2 கிலோமீட்டர் சுத்தி ஸ்கொயர் மாரி வந்து அந்த இடத்துக்கு வரணும். இதுதான் ரியல். சோ அந்த ரியலான வழிகள அது காட்டாது. எங்கெல்லாம் ஷார்ட் கட் இருக்கோ அதையெல்லாம் காட்டும். அப்படி நமக்கு வந்து இந்த மோட்டிவேஷன், வழிகாட்டுதல் இதையெல்லாம் நம்பி நீங்க வாழ்ந்தீங்கன்னா, இப்படித்தான் போய் சிக்கிக்குவீங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரியான இடங்களுக்கு வரும்போது, மனிதர்கள்ட்ட கேட்டு வழிகள கண்டுபிடிச்சு போணும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாரி மோட்டிவேஷன்லாம் வேலைக்கு ஆகாது. அங்கங்க இருக்கக்கூடிய போர்டு, அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட வண்டிய நிறுத்தி கேட்டு, அந்த வழியிலிருந்து அந்த வழி, அந்த வழியிலிருந்து அந்த வழிக்கு தான் முடியும். வேற வழி இல்ல. சோ இந்த தன்மைய, இந்த இத வந்து நம்ம புரிஞ்சுகிட்டு, நம்ம அதுக்கு தகுந்த மாரி நடக்கணும். புரியுதா? அத விட்டுட்டு ஒரே அடியா நான் வந்து மேப்ப பார்த்து ஓடிருவேன் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, உங்கனால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்கனால வந்து அந்த வழிகள போய் சேர முடியாது. ஏன்னா நான் இருக்கிற இடத்துக்கு கூட மேப் போட்டீங்கன்னா வரவே முடியாது. வரவே முடியாது. இங்கிருந்து சுத்திட்டே தான் இருப்பீங்க. உள்ள வர முடியாது. அவ்ளோ ஜந்தர் மந்தர் மாரி. அதனாலயே நான் என்ன சொல்வேன்னா, உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் என்கிட்ட கேளுங்க. நான் ஒரு ஒரு அட்ரஸா சொல்லிட்டே வரேன். அப்படியே உள்ள வந்துருங்க. சோ அந்த அடிப்படையில தான் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் வந்து, நம்ம தான் வழிகாட்டியாக வாயில சொல்லி தான் உள்ள வர வைக்கிறோம். அந்த நம்ம இந்த இதையெல்லாம் நம்பி மோட்டிவேஷன் எல்லாம் நம்பி போனீங்கன்னா, நீங்க கண்டிப்பா பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க நெறைய உழைச்சீங்கன்னு வைங்க. இந்த உலகம் கம்மியான ஊதியம் தான் உங்களுக்கு தரும். நம்ம நெனச்சுட்டு இருக்கிறோம், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம். நெறைய விஷயத்த வந்து சாதிக்கிறோம். நெறைய காலையிலருந்து நைட் வரைக்கும் உழைக்கிறோம். அப்ப இந்த உலகம் வந்து நமக்கு நெறைய கூலிய தரும், நெறைய வெற்றிய தரும்னு நம்ம நெனைக்கிறோம். உண்மையிலே வந்து அப்படி கிடையாது. அது ஒரு மாயை. உங்களுக்கு உண்மையிலே என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப 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 கம்மியான ஒரு ஊதியம் மட்டும் தான் கிடைக்கும்.
அதனாலதான் நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கடுமையா செய்யறோம், நம்ம வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஊதியம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். அங்கதான் நம்ம வந்து தோத்து போயிருவோம். அங்கதான் ஸ்ட்ரக் ஆவோம். இது என்ன நம்ம எதிர்பார்த்த மாரி நமக்கு வரலையே! அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணும். ஆனா நம்ம வந்து அங்க ஸ்ட்ரக் ஆகக்கூடாது. எனக்கு இந்த ஊதியம் பத்தாது. இங்கிருந்து கொஞ்சம் கூட பெஸ்ட் வேணும். அடுத்த நிலைக்கு நான் போகணும் அப்படின்னு நீங்க முடிவெடுத்து, உங்கள நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த இடம் எனக்கு பத்தாது. இந்த ஊதியம் வந்து எனக்கு பத்தாது. நான் இத விட கொஞ்சம் அதிகமான உழைப்பையும், அதிகமான வேலையும், அதிகமான ஸ்டஃப்பையும் நான் குடுப்பேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து, நீங்க அதிகப்படியாக உழைக்க வேண்டும். அப்பதான் உங்களுக்கு தேவை வந்து பூர்த்தியாக மாறும். இது வந்து நமக்கு தெரியாத மிகப்பெரிய ஒரு ரகசியம். ஆனா எல்லாரும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு உழைக்கிறீங்க. அந்த அளவுக்கு உழைச்சுட்டு, உங்கனால அந்த உழைப்ப கிடைக்கக்கூடிய இந்த உலகம் தரக்கூடிய ஊதியம் மிக மிக குறைவுங்கிறது உங்களுக்கு புரியறதில்ல. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, நான் வந்து வேலையெல்லாம் செய்றேன், சம்பாதிக்கிறேன், நல்ல தொழில்ல இருக்கிறேன். ஆனா என்னோட கடனே அடைய மாட்டேங்குது. என்னோட தரித்திரம் தீரவே மாட்டேங்குது. லோன் கட்டுறேன், இத கட்டுறேன், வீட்டு வாடகை கட்டுறேன், கரண்ட் பில் கட்டுறேன், அத பண்றேன், இத பண்றேன். எல்லாம் பண்றேன். ஆனா எனக்கு போதுமானதாகவே மாற மாட்டேங்குது. அடுத்த மாசம் ஒரு 5,000 ஷார்ட். என்ன பண்றதுன்னே புரியல. ஏன்னா உண்மை என்னன்னா, இந்த உலகம் உங்களோட உழைப்புக்கு பாதி சம்பளம் கூட தராது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? உலகத்த மாத்தவே முடியாது. நம்மள மாத்திக்கலாம்ல? நீங்க 50% உழைக்கிற ஆளாக இருந்தால், 100% உழைக்கக்கூடியவராக மாறுங்கள். 100% உழைக்கக்கூடியவராக இருந்தால், 200% உழைக்கக்கூடிய மனிதனாக மாறுங்கள். 200% நீங்க உழைத்தால், உங்களுக்கு ஒரு 100% லாபம் கிடைக்கும். இதுதான் இந்த நியதி. இதுதான் இந்த லாஜிக். இந்த உலகம் வந்து இப்படிதான் பாக்குது. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நெறையா வெற்றிகளை நோக்கி பயணிச்சுட்டே இருந்தோம்னா, நம்ம வந்து ஒரு மூடராக மாறிருவோம். சாதனையாளராக மாற முடியாது. நமக்கு எங்க வலிகள் வருது, எங்க ஸ்ட்ரக் ஆகுறோமோ, எது இனிமேல் நடக்கவே நடக்காதுன்னு நமக்கு தோணுதோ, அதுதான் நம்மளுடைய துவக்க புள்ளி. இது கடைசி கிடையாது. இதுக்கப்புறம் தான் நமக்கு நடக்க போதுங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் வெற்றியை அடைகிறோமோ, அதையெல்லாம் வந்து ஒரு குக்கி ஜார் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அப்போ அதுக்குள்ளார நம்ம எழுதி எழுதி பிசிக்கலா போட்டு வச்சிருந்தோம்னா, எங்க நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாம ஸ்ட்ரக்ல நிக்கிறோமோ, எதுவுமே வந்து நமக்கு வொர்க் அவுட் ஆகாம இருக்குதோ, அப்போ உங்களுடைய சக்சஸ் ரேட்டிங் எல்லாம் உட்கார்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா, எதுல நீங்க சிறந்த மனிதர் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிரும். சோ அத வந்து நீங்க 100% 200% உழைப்பாக மாத்துனீங்கன்னா, நீங்க ஈஸியா வெற்றியாளராக மாறிறலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான உடல் வேணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? ஜிம்முக்கு போய் கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டா என்ன ஆகும்? கை வலிக்கும், கால் வலிக்கும், உடம்பு வலிக்கும், வயிறு வலிக்கும். நம்மளுடைய உடம்ப குறைக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா, குறைக்கணுங்கிறது நல்ல விஷயம். ஆனா, நம்மளுடைய தவறு என்ன அப்படின்னா, உடம்ப குறைக்கணும் அப்படின்னு நெனச்சுட்டு, அந்த உடம்புல வலிகள் வந்தா தான் அந்த கொழுப்பு கரையுங்கிறத மறந்துர்றோம். அதுக்கு பதிலா என்ன பண்றோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு மாரி டயட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்டர்னேட்டிவா நான் வந்து இந்த பொருள சாப்பிட்டுக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு, வலிகள தவிர்க்கறக்கான வழிகள வந்து நீங்க ஏற்படுத்துறீங்க. அது என்ன பண்ணும்னா, நீங்க திரும்ப சாப்பிட்டுட்டு, திரும்ப அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, உங்க உடல் வந்து இளைக்கவோ, வயிறு குறையவோ நடக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங்கா அந்த வலிய அங்க ஏற்படுத்தணும்னா, உள்ள இருக்கிற அந்த அங்க இருக்கிற கொழுப்பு வந்து கரைஞ்சிரும். சோ அப்படிதான் நம்ம வந்து செய்யணுமே தவிர, நம்ம நம்மளுடைய எத ஒரு வெற்றியாக நம்ம மாத்தணும்னு நெனைச்சாலும், அதுக்கு பதிலாக நம்ம ஒரு தியாகத்த செய்யணும். என்ன தியாகம்? நெறைய சாப்பிடுறத கம்மி பண்ணிட்டு, நெறைய எக்ஸர்சைஸ் பண்ணணும். இல்லையா? அப்பதான் வந்து உடம்பு கம்மியாகும். இல்லன்னா உடம்பு கம்மியாகாது. உடம்பு கம்மி பண்றேன், டயட் ஃபாலோ பண்றேன்னு கம்மியா வேற எதையாவது எல்லாம் செஞ்சுட்டு திரிஞ்சீங்கன்னா, உங்கள அறியாமயே பயங்கர பசி வரும்போது நீங்க நெறைய சாப்பிட்டுருவீங்க.
அதான் இயல்பு. சோ அந்த தோல்விகள் அப்படிங்கும்போது நமக்கு வந்து தோல்விகளை கொண்டாட தெரிய வேண்டும். ஏன்னா தோல்வி வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், சக்சஸ் தான் செலிப்ரேட் பண்ற இடம் நினைச்சிருக்கிறோம். தோல்விகள் வந்து நமக்கு நிறைய பாடங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ எல்லா தோல்வியையும் கொண்டாடக்கூடியவர்களாக, எல்லா தோல்விகளையும் நம்ம வந்து கவனமா கவனிக்கக்கூடியவர்களாக. ஏன்னா ஒரு எக்ஸாம் எழுதுறோம்னா எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுறத இது வந்து முதல்ல டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் பேப்பரை வந்து ரீ டைம் அதாவது ரீகரெக்ஷன் மாதிரி புக்க பார்த்து அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எழுத சொல்லுவாங்க. சோ அப்பதான் நமக்கு தெரியும் நம்ம எந்த தப்பெல்லாம் அந்த ஆன்சர் சீட்ல தப்பு பண்ணிட்டு வந்தோம் நமக்கு புரியும். சோ இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்தா அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து திரும்ப ஒரு தடவை அதை வந்து எக்ஸாமா வச்சு எழுத சொல்லுவாங்க. அதே மாதிரி அதை வந்து கண்டிப்பா ஒரு தடவையாவது பார்த்து எழுதிட்டு வர சொல்லுவாங்க. சோ இந்த தன்மையெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மனால தோல்விகளிலிருந்து நிறைய விஷயத்த கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா தோல்விங்கிறது ஒரு பாடசாலை, ஒரு காலேஜ், ஒரு ஸ்கூல், ஒரு யுனிவர்சிட்டி. அது தோல்விங்கிறது உங்க வாழ்க்கையோட யுனிவர்சிட்டி. அப்ப அந்த யுனிவர்சிட்டியில வந்து நம்ம ஜாயின் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நிறைய தியாகங்களை சகிக்கிறனாலையும், வலிகளை மேற்கொள்றதுனாலையும், வலிகளை வந்து நமக்குள்ள ஏற்படுத்திக்கிறனாலையும் தான் நம்மனால வெற்றியாளராக மாற முடியும். பிரசன்ட் மூமெண்ட்ல இந்த நாளை வந்து நான் சிறப்பா வாழணும்னு நினைச்சு வாழ்றதை விட, ஃபியூச்சர்ல நான் எப்படி வாழணுங்கிறதுக்காக இன்றைய நாளை வாழ்ந்தால் உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே டைம்ல வந்து பாஸ்ட் லைஃப்ல இருக்கக்கூட அந்த தோல்விகள்ல இருக்கக்கூடிய அந்த அனுபவங்களை வைத்துதான் இன்றைய நாளை நான் வாழ்வேன் அப்படின்னு நீங்க வாழ்ந்தா உங்களுக்கு சீக்கிரமா தோல்விங்கிறது உங்களை தேடி வராது. அப்போ நமக்கு பாஸ்ட் லைஃபோட முக்கியமான நிகழ்வுகளும் ஃபியூச்சர்ல நான் எப்படி இருக்கணுங்கிற ஒரு தன்மையும் ரெண்டையும் சேர்த்து இன்னைக்கு நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களோட ஃபியூச்சரும் நல்லா இருக்கும், பாஸ்டும் சரியாயிடும். பட் அதே டைம்ல இப்ப நான் சுகமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஜாலியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இன்றைய நாள் நான் ஒரு ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நீங்க சிந்திச்சீங்கன்னா இன்றைய நாள்ங்கிறது நாளைய பாஸ்ட் இல்லையா? அது ஃபியூச்சர் கிடையாது. ஃபியூச்சர்ங்கிறது இன்றைய நாளைய நாள். சோ நம்ம அந்த நாள் வந்து சுகமா இருக்கணும், நல்லபடியா நம்ம இருக்கணும் அப்படின்னா ஃபியூச்சரை பத்தி சிந்திச்சு இன்னைக்கு அதுக்கான திட்டங்களோட இன்றைய நாளை வாழக்கூடியவர்களாக இருக்கணும். எப்பவுமே ஃபியூச்சரை பத்தி நம்ம ஏற்படுத்திட்டு இன்னைக்கு என்னவா இருக்கணுங்கிறத நம்ம முடிவு பண்ணி வாழணும். இன்னைக்கு ஜாலியா, என்ஜாய்மெண்டா, ரிலாக்ஸா, கம்ஃபர்ட்டா நீங்க இருந்தீங்கன்னா நாளைய நாள் உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய பாஸ்ட் இல்லையா? உங்களுடைய பாஸ்ட் லைஃப் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைய நாள் இருக்கும். அப்ப ஃபியூச்சர்ல இருக்கிற இன்றைய நாள் உங்களுடைய பாஸ்டை சார்ந்ததாக இருக்கும். நீங்க அந்த ஃபியூச்சரை பத்தி சிந்திச்சு வச்சிருந்தா அன்றைய நாளில் உங்களுடைய அந்த அந்த நாள் சிறந்த நாளாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நீங்க டிசைன் பண்ணி வச்சிட்டீங்க இல்லையா, எப்படி இருக்கணுங்கிறத. அதுக்கான சிந்தனைகளை ஏற்படுத்தி வச்சுட்டீங்க. அதுக்காக ஃபண்டை திரட்டி நீங்க அந்த பேங்க்ல போட்டு வச்சுட்டீங்க. அக்கவுண்ட்ல இருக்குது. அப்ப அன்னைக்கு ஜாலியா இருக்கலாம்ல. ஆனா அன்னைக்கும் ஜாலியா இல்லாம அந்த கொஞ்சம் அனுபவங்களை அனுபவிச்சுட்டு நாளானைக்கு என்ன பண்ணலாம்னு சிந்திச்சீங்கன்னா இருக்கிற அந்த என்ஜாய்மெண்ட்டை கம்மி பண்ணிட்டு நீங்க அதுக்கு அடுத்த நாளுக்கான டெபாசிட்கான வேலைகளை செஞ்சு வச்சிருப்பீங்க. அங்க இருக்கிறத நீங்க காலி பண்ண மாட்டீங்க இல்லையா? கிடைச்சத தொலைக்க மாட்டோம். அப்போ இனி அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்கும், அடுத்த உயர்வுக்கான நிகழ்வு எப்படி இருக்கும், அப்படி சிந்திக்கக்கூடியவர்களாக மாறிடுவோம். அடுத்த அந்த மாதிரி நாட்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திக்கிட்டே போனோம்னா நம்ம கடைசியில ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக மாறிவிடுவோம். எனக்கு நமக்கு நாமே தான் ஹீரோ. நமக்கு நாமே தான் ஹீரோவாக இருக்க முடியும். வேற யாரோட ரோல் மாடலும் நமக்கு ஹீரோவாக நம்மளை மாற்றவே மாற்றாது. அப்ப நமக்கு நாமே ஹீரோவாக நம்ம வாழணும்னா நம்ம என்னவா இருக்கணும், நாளைய நாளை நாம தான் முடிவு பண்ணணும். சோ பிரசன்ட் மூமெண்ட்ல நாளைக்கான விஷயத்த நீங்க செய்யக்கூடியவர்களாக இருந்தா
உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஸோ நம்ம மெடிடேஷன் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடியவங்க யாராவது தங்களுடைய அனுபவத்தையும் இந்த கிளாஸ பத்தி பேசுனீங்கன்னா அடுத்த மெடிடேஷனுக்கு போயிடலாம். எஸ், மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணி டக்குன்னு பேசுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். என் வாய்ஸ் கேக்குதா? இவ்வளவு ஆலோசனை பண்றீங்க. எஸ்மா, பேசுங்க. சார் வாழ்க வளமுடன். குட் மார்னிங் சார். எஸ்மா, வாழ்க வளமுடன். குட் மார்னிங். எஸ் சார். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். அதாவது தோல்விகளையும் நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம எங்க ரொம்ப பலவீனமா இருக்கிறோமோ அங்கதான் அந்த தோல்வி தான் நம்ம ஸ்டார்ட்டா எடுத்துக்கணுங்க சார். நம்மளுடைய லைஃப் அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் நமக்குள்ள கண்டிப்பா வரணும் சார். வந்தால் தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு நம்ம போக முடியும். தோல்வி கண்டு தோன்றிட்டோம்னா அதுக்கு அடுத்து அங்கே தான் சார் இருப்போம். ஸோ நம்மளுடைய இந்த இஎஃப்டி அந்த தைரியத்தையும் அந்த மன தன்னம்பிக்கையும் நமக்கு கொடுக்குதுங்க சார். ஸோ இதை நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது அந்த செல்ஃப் லவ் நமக்கு ரொம்பவே இதில் யூஸ் ஆகுங்க சார். அந்த செல்ஃப் லவ் எப்படி பண்ணணுன்றதையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த டிவைன் லவ் இதெல்லாம் ரொம்பவே மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுது. அடுத்தடுத்த மூமெண்ட்டுக்கு நம்மளை கொண்டு போகுதுங்க சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, வாழ்க வளமுடன். நம்மளோடைய 12 நாள் வகுப்பு இருக்கு. அந்த கிளாஸ்ல இஎஃப்டி எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக், அந்த டெக்னிக்கை நீங்க அப்ளை பண்றதுனால ஒரு ஆட்டோமேஷனாக நம்ம என்னதான் பயிற்சி பண்ணி நம்ம இவ்வளவு முயற்சிகளை செஞ்சு நம்மளோட தோல்விகளை கொண்டாடி நம்ம அறிவை வளர்த்தி எதை நம்ம செஞ்சாலுமே ஒரு அனுகிரகமும் நமக்கு ஒரு ஈஸி மெத்தடும் கடவுளோட ஒரு நல்ல ஒரு அனுகிரகம் நமக்கு கண்டிப்பா வேணும். அதே மாதிரி ஒரு ரோபோ வேணும், இல்லைன்னா ஒரு ஏஐ வேணும், இல்லைன்னா ஒரு கேன்வா மாதிரி ஒரு ஷார்ட்கட் வேணும். இது இருந்தாதான் வாழ்க்கை ஈஸியா ஜெயிக்க முடியும். நமக்கு ஒரு டூல் வேணும். இந்த டூலோ நமக்கு ஒரு சின்ன உபகரணமோ இல்லைன்னா நம்மளால ஈஸியா ஜெயிக்க முடியாது. நீங்க செல்ஃபா உங்களை ஹீலிங் பண்ணி மெடிடேஷன் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணி நீங்க எல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களை குண்டலியம் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி உங்களோட தேர்ட் ஐ எல்லாம் ஓபன் பண்ணி நீங்க என்னென்னமோ தலையில நின்றுட்டு இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதே டைம்ல உங்ககிட்ட ஒரு நியூட்டன் லா மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, ஒரு கால்குலேஷன் ஒரு ஃபார்முலா உங்க கையில இருந்துச்சுன்னா ஈஸியா அதை நீங்க சக்சஸ் பண்ணிடலாம். அந்த ஒரு அடிப்படை தான் இந்த இஎஃப்டி அப்படிங்கிறது, எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். இது ஒரு லேட்டஸ்ட் மெத்தடு. இதை நீங்க பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு ஒரு சின்ன டூல் உங்க கையில. ஸோ அந்த டூலை வச்சு இப்போ ஒரு ஒரு ஆணியை நம்ம கழட்டணும் அப்படின்னா மேனுவலா நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா எவ்வளவு கையில புடுங்கினாலும் அது வராது இல்லையா? அது கஷ்டம். அதே டைம்ல நம்ம ஒரு கட்டிங் பிளேயரையோ அதை இழுக்கக்கூடிய ஒரு மிஷினையோ வச்சு இழுத்தோம்னா டக்குன்னு அது ஈஸியா கையில வந்துடும். நம்மளோட உழைப்பு அங்க இருக்காது. அந்த மாதிரி ஒரு டூல் தான் இது. சோ இதை அப்ளை பண்ணும்போது லீனா வித்யா பேசுங்க. சார் குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். எப்படி சார் இருக்கீங்க? நேத்து நல்லா இருக்கேன் சார். எஸ். நேத்து என்னோட ஃப்ரெண்டுக்கு கூட ஒர்க் பண்ற கொலீக்கு தூக்கம் வரல அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருந்தது சார். அவங்க கொஞ்சம் டென்ஷனா இருந்தாங்க. அதனால உடனே டாப்பிங் நான் சொல்லி கொடுத்தேன் சார். பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோடனே தூங்கிட்டாங்க. நல்ல விஷயம், சூப்பர். நிறைய முயற்சி செய்யுங்க. சொல்லிருக்காங்க சார். எஸ், குட். கண்டிப்பா அவங்க எல்லாம் ஜாயின் பண்ண சொல்லுங்க. அவங்க எல்லாம் நல்லபடியா தூங்குறது எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணக்கூடியவர்களுக்கு மாறுவாங்க. ஓகே, தேங்க்யூ சார்.
தேங்க்யூமா, தேங்க்யூ. எஸ் லக்ஷ்மி மேம் குட் பேசுங்க. மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இந்த கிளாஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஆக்சுவலா நான் ஜாயின் பண்ணிட்டேன், வாய்ஸ்னால கேட்கல, கனெக்ட் பண்ண முடியல சார். அப்புறம் பண்ணிட்டேன். என்ன ஒண்ணுனா, இது எந்த ஒரு வேலை இருந்தாலும் நம்ம கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணா மட்டும் தான் வேலை ரிசல்ட் கிடைக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அதுவே ஒரு கண்டிப்பா. நல்ல பெரிய மிராக்கிள் தான் எனக்கு. எப்பவுமே பண்ண எஸ். மாட்டேன், ஸ்டார்டிங் தான் இருக்கும் என்கிட்ட, ஆனா கண்டினியூட்டி இருக்காது. ஆனா இதுல இருக்கு, அதுதான் உண்மை. ரொம்ப எஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூமா. ஸோ நம்மளோட அந்த டூலை வந்து நீங்க கத்துக்குங்க. அந்த டூல் மூலமா நீங்க அப்ளை பண்ணுங்க. ஈஸியா உங்களால உங்க லைஃபை மேனேஜ் பண்ண முடியும். அவ்வளவுதான் விஷயம். ஒரு ஒரு சின்ன மெத்தட், ஒரு 4 தட்டு தட்டுறதுனால வேலை செய்யுது. அது எப்படி தட்டுறது, என்ன மாதிரி தட்டுறதுங்கிறத நம்ம இந்த கிளாஸ்ல சொல்லிட்டோம். அந்த டூலை யூஸ் பண்ணுங்க, உங்க லைஃபை மாத்தி. ஓகே ஓகே, நம்ம மெடிடேஷனுக்குள்ளார போறோம். டைம் போயிட்டே இருக்குது. க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்க கண்களை மூடிக்கொள்ளுங்க. உங்களோட முதுகுத்தண்டை நேராக வைத்து ஒரு சேர்ல உட்காந்துக்குங்க. தயவு செஞ்சு நம்ம கிளாஸை பொறுத்தவரையிலும் யாரும் காலை மடிச்சு நம்ம சுவாசனா, பத்மாசனா, வஜிராசனா அந்த மாதிரி சூழல்ல எல்லாம் உட்காராதீங்க. ஒரு பெட்லயோ இல்ல சேர்லயோ ஸ்டூல்லயோ நல்ல கால்களை வந்து தொங்க போட்டு நிலத்துல பதிச்சு உட்காந்துங்க. ஸோ இது வந்து யுனிவர்சல் எனர்ஜி. இது வந்து பூமியோட சக்தி கிடையாது, பஞ்சபூத சக்தி கிடையாது, குண்டலிய சக்தி கிடையாது. இது வந்து மேல இருந்து வரக்கூடிய பிரபஞ்ச சக்தி. ஸோ அந்த கேலக்சி எல்லாம் விட்டு நம்ம யூனிவர்ஸ்ல டிராவல் பண்றோம். ஸோ அது வந்து ஒரு பிரம்மாண்ட சக்தி. அந்த பவர்ஃபுல்லான ஹை வோல்டேஜ் கரண்ட் உங்க உடம்புக்குள்ள பாயும். அந்த மாதிரி பாயும் பொழுது உங்க உடம்புல நிறைய வித்தியாசங்கள் வரும். ஸோ அந்த ஒரு நிலையை நீங்க அடைவதற்காக தான் இந்த பயிற்சி. ஸோ அதனால வந்து நீங்க சாதாரண பயிற்சிகள் மாதிரி காலை மடிச்சு உட்கார்ந்துடாதீங்க. எர்த் கனெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால எர்த்தோட கனெக்ட் ஆகி உட்காருங்க. இந்த பூமியில வரக்கூடிய கரண்ட்டை, அதிகப்படியான கரண்ட்டை வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். அதுக்குதான் அந்த கீழே நிலத்துல டச் பண்ணி உட்கார சொல்றது. அதனால எல்லாருமே வந்து ஸ்டூல்ல, சேர்ல, உங்க பெட்ல இருந்து காலை தொங்க போட்டு உட்காருங்க. பத்மாசனா நான் 2 இப்படி உட்காருவேன், நல்லா உட்கார்ந்துடாதீங்க. அது உங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, ரெடியா? ஒரு தண்ணி டம்ளர் தண்ணி ஏதாவது எடுத்து பக்கத்துல வச்சுங்க. ஸோ அதை விட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ராஜா, காயு அண்ட் அப்துல், தனா, இவங்கெல்லாம் வந்து உங்களோட பேரை மட்டும் அந்த சேட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிருங்க. நானே எழுத பேரு உங்களுடைய மெடிடேஷன் பண்ண போறோம் நம்ம. எஸ் ராஜா. ஏன்னா உங்க பேர் இருந்தா எனக்கு போதுமானது. உங்க நம்பர் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கும். ஏன்னா அந்த லிங்க் மூலமா தான் நீங்க வந்திருப்பீங்க. அதனால நம்ம அதை வச்சு உங்களோட நாளைக்குண்டான அந்த கிளாஸையும் உங்களுக்கு அனுப்பி விட்டுருவோம். ஓகே சபரி. சுபாஷிரி இல்லையா? வேற யாரும் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன் பாருங்க. ஒரு சிலர் வந்து உள்ள வந்துட்டு போயிருப்பாங்க. ஓகே ஓகே குட். யார் புதுசா ஜாயின் பண்ணிருக்கிறீங்களோ நம்மளோட 38வது பேட்ச் இருக்குது. ஸோ அந்த பேட்ச்ல ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். ஓகே ஓகே ரெடி? க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்கள். முதுகுத்தண்டை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஒரு சுவாச காற்றிலும் உங்களுடைய உடலும் மனமும் மிக ஆரோக்கியமாக மாறிக்கொண்டே இருக்கிறது.
உங்களுடைய மூச்சு, உங்க மூக்கிலிருந்து வரக்கூடிய அந்த காத்து, அதை மட்டும் பாருங்க. வேற எதையும் கவனிக்காதீங்க. ரொம்ப கவனமா உங்களோட மூக்குல இருந்து உங்களுடைய மூச்சு காத்து லெஃப்ட்ல வருதா ரைட்ல வருதா, உங்க காத்து லெஃப்ட்ல வருதா ரைட்ல வருதா அப்படிங்கிறத மட்டும் கவனிங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பல சிந்தனைகள் உங்களுக்குள்ள இருக்கும். அந்த எல்லா சிந்தனையும் முழுசா நீங்க விட்டுருங்க. ரிலாக்ஸ் யுவர் பாடி, ரிலாக்ஸ் யுவர் மைண்ட், ரிலாக்ஸ் யுவர் தாட்ஸ். ஓவர் திங்கிங் எது உங்களுக்குள்ளார உங்களை வாட்டிக் கொண்டிருக்கிறதோ அத்தனை நிகழ்வுகளையும் நீங்கள் விட்டு விடுங்கள். எல்லா நிகழ்வுகளையும் விட்டு அமைதியாக தியான நிலையில உங்களுடைய மூக்கிலிருந்து வரக்கூடிய அந்த சுவாசத்தை கவுண்ட் பண்ணுங்க. இப்ப லெஃப்ட்ல வருது இல்ல ரைட்ல வருது, அது எத்தனை முறை வருதுங்கிறத எண்ண ஆரம்பிங்க. நான் இப்போ ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் உங்ககிட்ட பேச மாட்டேன், எந்த சவுண்டும் வராது. என்னடா எதுவும் பேசலையேன்னு நினைக்காதீங்க. இந்த 2 நிமிஷத்துல எவ்வளவு கவுண்ட்டுங்கிறத மட்டும் எண்ண ஆரம்பிங்க. 1, 2, 3, அது எத்தனை முறை உங்களுடைய காற்று உள்ளே வருகிறது வெளியே செல்கிறது. ஒரு கவுண்ட்டுங்கிறது உள்ள வந்து வெளியே போனது. ஓகே, உள்ள வந்து வெளியே போனது, அதை மட்டும் கவுண்ட் பண்ணிட்டே அப்படியே நீங்க தியானத்திலே இருங்க. இப்போ ஒரு 20, 22, 25 கவுண்டிங் உங்களுக்குள்ளார வந்திருக்கும். சிலருக்கு 30ஆக இருக்கலாம். இந்த கவுண்டிங்கை நம்ம இன்னொரு முறை செய்ய போறோம். ஆனா உங்களுடைய கண்ட்ரோல்ல அதை செய்யணும். அந்த கண்ட்ரோல் தான் உங்களுடைய மனநிலையும் பொறுமையையும் உங்களை வழிகளை உங்களால் தாங்கக்கூடிய தன்மையும் உங்க உடம்புல வளர்த்த போது எனர்ஜெட்டிக்கா நீங்க மாற போறீங்க. அந்த எனர்ஜியா மாறுறதுக்கு நீங்க உங்களுடைய சுவாசத்தை நீங்க நினைக்கிற மாதிரி வர வைக்கணும். ஒரு சுவாசம்ங்கிறது நீங்க நினைச்ச கவுண்டிங்ல அதை நிறுத்தணும். ஸோ நீங்க ஒரு சுவாசம் எடுக்கிறீங்க, அந்த சுவாசம் இப்போ அதோட நிலையில பயணிச்சுது. இப்போ உங்களுடைய நிலையில நீங்க பயணிக்க போறீங்க. இதே மாதிரி அமர்ந்து உங்களுடைய சுவாசத்தை கண்ட்ரோல் யுவர் பிரீத். அப்போ அதிகமான நேரம் நிறுத்தி, நான் கொடுக்கக்கூடிய இதே டைம்ல 10க்கும் மேல மூச்சு எடுக்காம அதிக நேரம் உங்க மூச்சை நிறுத்தி நிதானமாக
கவனமாக உள்ளே இழுத்து ரொம்ப நிதானமாக கவனமாக வெளியே விடக்கூடிய நிலையில நீங்க ஒரு 10 பயிற்சியை நீங்க செய்யணும். 10-20 செஞ்சாலும் தவறில்லை. நான் அந்த தரக்கூடிய அந்த டைம்ல உங்களோட மனதையும் உங்களோட உடலையும் உங்களோட சிந்தனையையும் உங்களுடைய சுவாச காற்றையும் கண்ட்ரோல்ல வைத்திருங்கள். ஓகே, ஸ்டார்ட் பிரீத்திங் ஸ்லோலி. Breathe in, hold your breath, slowly breathe out. ரொம்ப நிதானமா உங்களோட மூச்சை கொண்டு வாங்க. Control your breath. Next breathing. Breathe in, hold your breath, control yourself, control your body, control your mind, control your breath. Slowly breathe out. Control yourself, control your breath, control your body, control your thoughts, mind. Okay, one more time, breathe. Breathe in, hold your breath. உங்களோட breath கண்ட்ரோல் பண்ணுங்க. Hold on your breath. Slowly breathe out. One more time. எல்லாரும் breathe பண்ணுங்க. நீங்களே இதை தனியா பயிற்சி பண்ணுங்க. 1, start. Hold yourself. Yes, normal breathing. நீங்களா அதை முயற்சி செஞ்சு உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. It's okay. Relax. Normal breathing. உங்களுடைய இந்த நிலையை முழுமையாக இன்று முதல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். Open your eyes. Normal. உங்களோட ஃபீட்பேக் இங்க சொல்லலாம், பேசலாம். எஸ், லக்ஷ்மி பேசுங்கம்மா. குட் மார்னிங் சார். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேன். இது ஆல்மோஸ்ட் தெரியல. ஆனா ரைட் சைடே போயிட்டு ரைட் சைடே வருது. சம்டைம்ஸ் ரெண்டுலயும் போயிட்டு ரெண்டுலயும் வருது. ஆனா கண்ட்ரோல் பண்ணும்போது 25 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணேன் சார். எஸ், குட்.
control your brain, control your breath, control your body. என்னன்னா நம்மளோட வாழ்க்கையில நான் இவ்வளவு நேரம் இன்னைக்கு பேசின கிளாஸோட முக்கியத்துவமே என்னன்னா, நம்மளுடைய சிந்தனைகளையும் நம்மளுடைய மனநிலையையும் நம்மளோட உடலையும் நம்மளோட எண்ணங்களையும் நம்ம செல்ஃப் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பேசின கிளாஸ் இல்லையா? சோ நம்ம அதே நிலையை தியானத்துல செய்யும் பொழுது நம்மளோட உடலையும் நம்மளோட மனதையும் நம்மளுடைய சுவாசத்தையும் நம்மளோட ஆயுள் காலத்தை அதிகப்படுத்துறது நம்மளுடைய சுவாசம். அதனாலதான் அதை ப்ராப்பரா நீங்க கத்துக்கணும். உங்களோட சுவாசத்தை அதிவேகமாக பயன்படுத்த கூடாது. அதிவேகமாக நம்மளுடைய சுவாசத்தை நம்ம படபடப்பை அதிகப்படுத்தும் பொழுது நம்மளோட ஆயுள் காலம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருது. சோ இதை சரி செய்வதற்கு நம்ம இந்த மாதிரியான பயிற்சிகளை மேற்கொள்ளணும். ஓகே, சோ இந்த மாதிரி பல பயிற்சிகளும் உங்களுக்கு ட்ரெயின் செய்யப்படும். பல வித்தைகள் உங்களுக்கு கற்றுத்தரப்படும். அதற்கு நீங்க தொடர்ந்து இந்த கிளாஸை கவனிச்சுக்கிட்டே இருங்க. உங்களோட சிறப்பான அந்த ஃபீட்பேக்ஸையும் உங்களுடைய அனுபவங்களையும் நீங்க பகிரலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பேசலாங்களா சார்? சார், பேசுங்க மூன்றாவது சார். கண் திறக்கிறதுக்கு நீங்க ஒரு டெக்னிக் சொல்லி தந்தீங்கல்ல, ஆமா சார். இதே மெத்தட் தாங்க சார்? எஸ் சார், எஸ் சார். இல்ல ஓப்பனா சொல்லலாமான்னு கேட்டுங்க. இல்ல விடுங்க, அப்புறமா சொல்லி. ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார். ஓகே சார். ஓகே. சரி, வேற யாராவது ஏதோ பேசுங்க. சார், இந்த மூச்சு இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்றதுக்கு ஏதாச்சும் மீனிங் இருக்கா சார்? ஆமாமா, ஆமாமா, அதெல்லாம் நிறைய கதைகள் இருக்கு, நிறைய விளக்கங்கள் இருக்கு. அதெல்லாம் அப்புறம் கத்துக்கலாம். சரியா? ஓகே ஓகே ஓகே. சார் வாழ்க்கை வளமுடன் சார். எஸ், வாழ்க வளமுடன். ஃபர்ஸ்ட் டைம் பிரீத்திங் பண்ணும்போது நார்மலா பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 19 டைம் பண்ணேன் சார். அடுத்தது கண்ட்ரோல் பண்ணும்போது ஒரு 9 டைம் பண்ணேன் சார் அதே டைம்ல. எஸ், தேங்க்யூ சார். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம் பாத்தீங்களா? எஸ் சார். எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம் நம்மளோட ஆயுளுக்கு 6 பிரீத். எஸ், நம்மளுடைய ஆயுள் காலம் அந்த அளவுக்கு நீட்டிக்கப்படும். இத விளக்கமா உங்களோட வகுப்புகள்ல நாங்க கத்துத்தரோம். சோ சீக்கிரமா எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. இந்த மாதிரி பல ரகசியங்களை நீங்க இதன் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. லவ் யூ ஆல். அப்பதான் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். எஸ்மா, தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. லவ் யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ.